ஆனால் திருமாவளவனை நீங்கள் என்ன சொன்னாலுங்கன்னா ரொம்ப சாமர்த்தியமான ஒரு தலைவர். இஸ் எ வெரி எக்ஸப்ஷனல் பொலிட்டிக்கல் பிரெயின். அவருடைய நகர்வுகள், மூமெண்ட்டு, தமிழக அரசியலில் ஒரு தனிப்பெரும் ஆளுமையாக வந்ததெல்லாம் ஒரு சாதாரண வேலையில். அவர் ஒரு எக்ஸப்ஷனல் பிரெயினுங்கண்ணா, அதில் மாற்றுக்கருத்து இல்லை. ஆனால் இப்போ நடந்திருப்பது திருமாவளவன் அண்ணனுக்கு பெருமை சேர்க்கவில்லை என்கின்ற கருத்தை தான் நான் பதிவு பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் இன்றைக்கி நடந்திருப்பது திருமாவளவனுடைய பெருமைக்கு பெருமை இல்லை. அது என்னென்னமோ ஆகி எப்படியோ போய் அது ஏதோ பேசி எப்படியோ போயிட்டாங்கண்ணா. கூட்டணியில் இருந்து கொண்டு தர்ம சங்கடம், கூட்டணியில் இருந்து கொண்டு பேச்சுக்கள் தர்ம சங்கடம், நடவடிக்கை எடுக்க முடியாத கைகள் கட்டப்பட்டு இருக்கிறது. இது திருமாவளவனுடைய அரசியல் வாழ்க்கையை பார்க்கும்பொழுது ஒரு எக்ஸப்ஷனல் பொலிட்டீஷியனுக்கு குறிப்பாக இது நடந்திருக்கக்கூடாது, கையாண்ட விதம் சரியில்லை என்பது எங்களுடைய கருத்து. அப்போ ஆக்ஷன் எடுக்க வேண்டியதானுங்கண்ணா. அப்போ நமக்கே சந்தேகம் வருது இல்லைங்கண்ணா, தலைவர் நீங்களா இல்லை தலைவரன் தம்பியா, நமக்கு ஒரு டவுட் வருது இல்லைங்கண்ணா. நீங்கள் முதலமைச்சரை கிரிட்டிசைஸ் பண்ணுறீங்க. முதலமைச்சரை கிரிட்டிசைஸ் பண்ண பிறகு அந்த கூட்டணியில் கன்டினியூ பண்ணுவாங்கண்ணா. முதலமைச்சரை கிரிட்டிசைஸ் பண்ணால் முடிஞ்சு போச்சு, கிளம்பியாச்சு. அதன் பிறகும் நாங்கள் நடவடிக்கை எடுப்பதற்கு பரிசீலித்து கொண்டிருக்கின்றோம். என்ன சந்தேகம் வருது இல்லைங்கண்ணா. ஐயா, அதுக்குள்ளே பதில் சொல்லிட்டாராங்கண்ணா. என்ன சரிங்கண்ணா. அப்போ அவர் பேசின கருத்துக்களுக்கு இவர் ஏற்புடையதாக இருக்கணும்ல. இப்போ நான் ஏபி முருகானந்தன், எஸ்ஆர் சேகரன் மாவட்ட தலைவர்கள் இருக்கிறாங்க. அண்ணே நீங்கள் ப்ரெஸ் மீட் எனக்கு சார்பாக ப்ரெஸ்ஸை பார்த்து பேசுங்கன்னா, இவங்க பேசிய கருத்துக்கு நான் பொறுப்பு. நாளைக்கு நான் இல்லை இவங்க சும்மா பேசினாங்கன்னா நண்பர்கள், நீங்கள் சீனியர் பீப்புள் கேட்பீங்க, அப்புறம் நீங்கள் எதுக்கு மாநில தலைவராக இருக்கீங்க? சரி, திருமாவளவன் சொல்கிறாங்கன்னா என்னோட இரண்டாவது கேள்வி, ஐயா அவர் பேசிய கருத்துக்கு நீங்கள் பொறுப்பேற்கிறீங்களா? இல்லை நான் தான் அனுப்பினேன். இப்போ பாருங்கள், அவர் இன்னும் பிரச்சனையில் மாற்றார். நான் தான் அனுப்பியிருக்கின்றேன் என்று சொன்னால் அந்த கருத்துக்கள் யாருடைய கருத்து? அதனால் மறுபடியும் சொல்கிறேன்னா, திருமாவளவன் எக்ஸப்ஷனல் பிரில்லியன்ட் பொலிட்டீஷியன். அவர் மைண்ட், பொலிட்டிக்கல் மைண்ட். ஆனால் இந்த விஷயம் ஹேண்ட்லிங் ரொம்ப தவறுங்கன்னா, ரொம்ப எங்கேயோ போயிடுச்சு.